புதுசாக வந்து கிரியேட் பண்ணி சொல்கிறது. இப்போ வந்து காருக்குள்ளே திரிஷா இருந்தாங்க அப்படிங்கிறது அதுக்கு எதாவது அவசியம் இருக்கா? திரிஷா பார்க்கணுன்னா வீட்டில் போய் பார்க்க போகிறாரு, எதுக்கு கேரவனில் கொண்டாந்து அவ்வளோ பேர் கூட்டத்துக்கு மத்தியில் உட்கார வச்சுக்கணும்? இந்த அடிப்படை அறிவு உள்ளவங்க யோசிப்பான்ல, சொல்கிறவங்களுக்கு அந்த நாலேஜ் இருக்கும். நம்ம சொல்கிறது பொய்ன்னு அவங்களுக்கும் தெரியும். ஆனால் ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணணுங்கிறதுக்காக சொல்கிறது. அப்புறம் வந்து அங்கே ஷூட்டிங் எடுத்தாங்க, 63 ட்ரோன் குறுக்கையும் நெடுக்கையும் பறந்துச்சுன்றாங்க. நாங்கள் எப்படிடா விஜயை பார்த்தோம்? குறுக்கையும் நெருக்கையும் ஈசல் மாதிரி பறந்துச்சுன்னா நாங்கள் எப்படி விஜயை பார்க்க முடியும்? அப்போ அது தப்புன்னு தெரியுது இல்லைப்பா. ஆனால் அதை யோசிக்க முடியாத அளவுக்கு அதை மண்டைக்குள்ளே திணிக்கிறாங்கல்ல. அப்போ இது ஒரு நெரேட்டிவ். அப்போ இந்த மாதிரி தினந்தோறும் ஒன்று ஒன்றா சொல்கிறது புதுசாக. இப்போ நேற்று ஒன்று பஸ்ஸில் அங்கேருந்து கூப்பிட்டு வரும்போது இயற்கை உபாதை வந்தால் கூட நீ கீழே இறங்கக்கூடாது, நாங்கள் சொல்கிற இடத்துல தான் நிறுத்தணும், நாங்கள் சொல்கிற இடத்துல தான் இறங்கும். அப்படி யாராவது செய்வாங்களா? அப்படி ஒரு பேப்பரை கொடுத்து கையெழுத்து வாங்கினாங்கன்னு ஒன்று சொல்கிறாங்க. இப்போ போகிறோங்க பஸ்ஸில், எவ்வளோ விரைவு பேருந்தாக இருக்கட்டும், என்ன வேணாலும் இருக்கட்டும், ஒரு ஆளுக்காக பஸ்ஸை நிறுத்தி பார்த்துருக்கீங்களா இல்லையா? அதுதானங்க மனிதாபிமானம். பிரைவேட்லேயே நடக்குமே. ஆமாம். அப்போ இந்த 38 குடும்பத்தையும் 3 பஸ்ஸில் அவங்க எவ்வளவு சோகமான மனநிலையில் கொண்டு வராங்க. அப்போ கொண்டு வர்றவங்களுக்கு நீங்கள் இப்படிலாம் வந்து ஒன்றுக்கு வந்தால் கூட நீங்கள் இறங்கக்கூடாதுங்க அப்படின்னா யாராவது சொல்லுவாங்களா? சொல்லுங்கள். அப்போ அதை ஒருத்தர் கிரியேட் பண்ணுறாரு.